தீ விபத்தால் உடைமைகளையும் வீட்டையும் இழந்து ஆதரவற்று நின்ற மக்களுக்கு ஓடோடி சென்று உதவிக்கரம் நீட்டிய தாவேக்க பெண் நிர்வாகிகளை போலீசார் பூட்ஸ் காலால் எட்டி உதைத்தும் ஆடையை பிடித்து இழுத்தும் அத்துமீறியதாக கூறப்படும் புகார் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னை வியாசார்பாடியை அடுத்த மகாகவி பாரதியார் நகர் அருகே உள்ள வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே குடிசை வீடுகள் நிறைந்த பகுதி உள்ளது. இந்நிலையில் திங்கட்கிழமை மாலை நேரத்தில் குடிசை வீடு ஒன்றில் இருந்த சமையல் கேஸ் சிலிண்டர் வெடித்து பெரும் விபத்து ஏற்பட்டது. வெடி சப்தம் கேட்டதுமே அருகில் இருந்த வீடுகளுக்குள் இருந்த மக்களும் அலறி அடித்து வெளியேறிய நிலையில் கண்ணுமைக்கும் நேரத்தில் தீயானது மற்ற குடிசைகளுக்கும் பரவியது. தீ விபத்தை அறிந்த உள்ளூர் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் உடனடியாக உணவு பொட்டலங்கள், தண்ணீர் பாட்டில்கள் உள்ளிட்டவற்றை வாங்கிக் கொண்டு நிகழ்விடத்திற்கு விரைந்ததாக தெரிகிறது. அங்கு சென்றதும் வீட்டை இழந்து பரிதவித்து நின்ற மக்களுக்கு உணவுகளை கொடுக்க முயன்ற போது MKB நகர் காவல் ஆய்வாளர் பெல்சன் என்பவர் தாவேக்க நிர்வாகிகளை தடுத்து நிறுத்தியதாக சொல்லப்படுகிறது. அதிலும் முதலுதவி கொடுக்க முயன்ற தாவேக்க வடசென்னை மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கங்காவதி போலீசாரை தட்டி கேட்க சென்ற போது அவரை இன்ஸ்பெக்டர் பெல்சன் சிறிதும் இரக்கமின்றி வயிற்றில் எட்டி உதைத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அங்கு சென்ற தாவேக்கவினர் கங்காவதியை பத்திரமாக ஆட்டோவில் ஏற்றி அனுப்பி வைத்ததோடு போலீஸ் அராஜகம் ஒழிக என கோஷமிட்டனர். அது மட்டுமின்றி இதை தடுக்க சென்ற தாவேக்க மகளிர் அணியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வியின் ஆடையை பிடித்து இழுத்து தள்ளிவிட்டதோடு அடித்ததாகவும் ஆபாசமாக திட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் பெரிதும் மன உளைச்சலுக்கு ஆளான தமிழ்ச்செல்வி நிகழ்விடத்திலேயே கத்தி கண்ணீர் விட்டார். விடவே மாட்டேன் சார். அவ்வளவு அசிங்கப்பட்டிருக்கு. இங்க இருக்கிற லேடிஸ் முன்னாடி துணியெல்லாம் கேட்டு எவ்வளவு அசிங்கப்படுத்தி முகத்துல எல்லாம் கீறி வச்சிருக்காரு. போலீசாரின் தாக்குதலுக்கு ஆளான இருவரும் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் முகத்திலேயே ஓங்கி குத்தி முடியை பிடித்து இழுத்து தவளையிலேயே ஓங்கி அடித்ததாகவும் பாதிக்கப்பட்ட தமிழ்ச்செல்வி குற்றம் சாட்டியுள்ளார். சார் அடிக்காதீங்க சார், பொறுமையா பேசுங்க, மரியாதையா பேசுங்க சார். சொன்னதுக்கு துணியை பிடிச்சி மாறக்கூடிய பிடிச்சி அப்படி கிழிச்சு அசிங்கமான ஒரு வார்த்தையால சொன்னாது. சொல்லிட்டு கையை பிடிச்சி அப்படி ஒடுக்கி ஒட்டிட்டாரு சார். அவர் அடிச்ச அடியில இந்த சைடு காதே எனக்கு கேட்காம இந்த சைடு ஃபுல்லாவே வலிக்குது சார். ஒரு கை ஃப்ராக்சர் ஆயிருக்கு. இச்சம்பவத்திற்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நடப்பது மக்களாட்சி அல்ல, அதிகார திமிர் பிடித்த பாசிச ஆட்சி என காட்டமாக விமர்சித்துள்ள அவர் காவல்துறை வாயிலாக அராஜகத்தை கட்டவிழ்த்து விடும் போக்கை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ளார். மேலும் தவறிழைத்த காவலர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் மிகப்பெரிய மக்கள் போராட்டத்தை முன்னெடுப்போம் எனவும் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக காவல்துறையிடம் நமது செய்தியாளர் விளக்கம் கேட்க முற்பட்ட போது உரிய முறையில் போலீசார் பதிலளிக்க மறுத்துவிட்டனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் கார்த்திகேயன்.